தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். யாத்திரையாகமம் 5ஆம் அதிகாரம் 22, 23 வாசிக்கிறோம். அப்பொழுது மோசே கர்த்தரிடத்தில் திரும்பி போய், ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்கு தீங்கு வரப்பனது என்ன? ஏன் என்னை அனுப்பினீர்? நான் உமது நாமத்தை கொண்டு பேசும்படி பார்வோனிடத்தில் பிரவேசித்தது முதல் அவன் இந்த ஜனங்களை உபத்திரப்படுத்துகிறான். நீர் உம்முடைய ஜனங்களை விடுதலையாக்கவில்லையே என்றான். இந்த நாளின் செய்தியாக தேவனிடம் கேட்ட கேள்வி. இன்று அநேகர் கேள்விகள் வேதத்திலே உள்ளது. ஆண்டவரை பார்த்து கேட்ட கேள்வி, நான் காவலாளியோ என்று ஒருவன் கேட்டான். இங்கே தேவனிடம் கேட்ட கேள்வி என்னவென்று நாம் பார்ப்போம். எகிப்தில் அடிமையாக இருந்த இஸ்ரவேலிடம், உங்களுக்கு இனி வைக்கோல் தரமாட்டோம், ஆனால் அதே எண்ணிக்கை உள்ள செங்கல்களை நீங்கள் எங்களுக்கு அறுத்து தர வேண்டும் என்று சொல்லி எகிப்தியன் அங்கே கட்டளையிட்டார்கள். ஆனால் அதை கவனிக்க அங்கே எகிப்திய ஆலோட்டிகளும் இருந்தார்கள், இஸ்ரவேலிலும் காணிக்கப்பட்டது. அப்படி செய்யாத போது அங்கே இஸ்ரவேல் கண்காணிக்க எகிப்திய ஆலோட்டிகள் அடித்தார்கள். இருந்து தப்பித்து கொள்ள என்ன வழி என்று சொல்லி சிந்தித்து கொண்டார்கள். இஸ்ரவேலிய கண்காணிகளாக பார்வோனை சந்தித்து அவனும் பேசினார்கள். ஆனால் பலன் எதுவும் அளிக்கவில்லை. அவர்கள் அரண்மனை விட்டு வெளியே வந்தபொழுது நின்றிருந்த அங்கே மோசேயையும் ஆரோனையும் கண்டார்கள், சந்தித்தார்கள். அவர்கள் மோசேயிடம், கர்த்தர் உங்களை நியாயத்திற்கு கடவர் என்று சொல்லி அங்கே கோபமாக பேசினார்கள். மோசேயின் நிமித்தம் அப்பாவிலாக நாங்கள் உபத்திரப்படுவதாக நினைத்தார்கள். பார்வோன் கையில் அங்கே நீ பட்டயத்தை கொடுத்து விட்டாய் என்று மோசேயிடம் அங்கே சொன்னார்கள். ஆம், தம் ஜனங்களுக்காக தேவன் வைத்திருந்த மகா பெரிய திட்டத்தை அந்த கண்காணிகள் புரிந்து கொள்ளாமல் போனார்கள் என்று அநேக தேவனை அறிந்த பிள்ளைகள் தேவனுடைய திட்டம் என்ன, தேவனுடைய ரகசியம் என்ன, தேவனுடைய அன்பு என்ன சொல்லி இன்னைக்கு அநேகர் புரிந்து கொள்ளாமல் போகிறோம். அதே மாதிரி தான் தேவனுடைய அன்பை புரிந்து கொள்ளாமல் போனார்கள். மோசே காரியத்தை கெடுத்து விட்டதாக அங்கே நினைத்தார்கள். எல்லாம் தவறாக போவதாக மோசே கூட அங்கே உணர்ந்திருக்கலாம். ஆனால் தேவன் அங்கே ஒரு பெரிய திட்டத்தை வைத்துள்ளார். இந்த உபத்திரத்திற்கு பல காரணங்கள் சொல்லலாம். அங்கே நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் செழிப்பான இடத்தில் இஸ்ரவேலர்கள் வாழ்ந்து விட்டார்கள். வாழ்க்கை கூட மாறலாம். ஆனால் அந்த இடத்தை விட்டு புறப்படுவதற்கு சம்மதிப்பார்களா? இரண்டாவதாக, இஸ்ரவேல் கண்காணிகள் தான் அந்த அடிமைத்தனத்தில் முக்கியமான நபராக இருந்தார்கள். அவர்களோடு அவர்கள் தெளிவாக பேச முடியும். ஏனென்றால் அவர்களும் எபிரேயராக இருந்தார்கள். ஆம், தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, அவருக்கு பிரச்சனை ஏற்பட்டிருந்தால் அங்கிருந்து புறப்படுவார்கள் என்று சொல்லி இனியே எகிப்திய ஆலோட்டிகள் அவர்களை அடிக்கும்படியாக தேவன் அனுமதித்தார். அங்கே முழு காரியங்களை பற்றி தெரியாததால் நாமும் தேவனுடைய நடத்தலை பற்றி நாம் தவறாக புரிந்து கொள்கிறோம். பல சமயங்களில் தேவனை பார்த்து நாம் கேள்வி கேட்கிறோம். நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது, நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது, ஆண்டவர் அங்கிருந்து நம்மளை வேறு இடத்துக்கு அனுப்புமென்று சொல்லி அப்படியேப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு தருகிறார். அநேக வேளையிலே நீங்கள் நாளும் தேவனை புரிந்து கொள்ளாமல் கேள்வி கேட்கிறோம். ஏன் ஆண்டவரே, என்னுடைய ஊழியத்தில் ஏன் இப்படி தடைகள், ஏன் எனக்கு இப்படி சோதனை வந்தது பார்க்கும்போது, அந்த முடிவுகளை பார்க்கும்போது ஆண்டவர் நன்மைக்காக அனுமதி இருப்பார். எனவே அப்படியேப்பட்ட ஒரு காரியம் வரும்போது தேவன் உங்களுக்கும் எனக்கும் ஒரு மேன்மையான ஆசீர்வாதத்தை நமக்கு தருகிறார் என்று சொல்லி நாம் சிந்தித்துக் கொள்வோம். ஆண்டவருடைய வழிநடத்தலை நம்புவோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.